ஆனா இங்கதான் விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமாவும் முரண்பாடாகவும் மாறுது. என்ன முரண்பாடி? பொதுவா வேதியியல்ல வெப்பம் அதிகரிக்கும் போது மூலக்கூறுகளோட இயக்கம் வேகமடையும், வினைகள் வேகமா நடக்கும்னு படிச்சிருக்கோம். அப்படி என்றால் ஏன் அதீத வெப்பம் இந்த நொதியங்களோட செயல்பாட்டை துரிதப்படுத்துறதுக்கு பதிலா முற்றுமுழுதான் நிறுத்திடுது? இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னன்னா, நொதியங்கள் அப்படிங்கிறது வெறும் வேதிப்பொருட்கள் மட்டும் இல்ல, அவை புரதங்களாலான ஒரு முப்பரிமாண கட்டமைப்புகள். முப்பரிமாண கட்டமைப்புகளா? கொஞ்சம் விளக்கி சொல்ல முடியுமா? இப்போ ஒரு காகிதத்தை மடிச்சு செய்யற ஒரிகாமி வடிவங்களை கற்பனை செஞ்சு பாருங்க. நொதியங்களும் அதுபோல மடிக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை கொண்டிருக்கு. ஓ, சரி சரி. வடிவத்தை தாங்கி பிடிச்சிருக்கிறது ரொம்ப மெல்லிய ஹைட்ரஜன் பிணைப்புகளும் அயனிக் பிணைப்புகளும் தான். வெப்பம் அதிகரிக்கும் போது தொடக்கத்துல வினைகள் வேகமடைகிறது உண்மைதான். மூலக்கூறுகள் வேகமா நகரும். ஆமா, அது இயற்பியல் விதிதானே. ஆனா ஒரு குறிப்பிட்ட அளவை தாண்டுனதும் அந்த அதீத வெப்பம் ஏற்படுத்துற அதிர்வுகளால நொதியத்தோட அந்த மெல்லிய பிணைப்புகள் அப்படியே உடைஞ்சு போயிடும். ஒரு நிமிஷம், அப்படியென்றால் அந்த ஒரிகாமி வடிவம் பிரிஞ்சு தட்டையாகிடுமா? முற்றுமுழுதா சிதைஞ்சு போயிடும். இதத்தான் நாம புரத திரிப்புடைதல், அதாவது டீநேச்சுரேஷன் அப்படின்னு சொல்றோம். ஓ, வடிவம் மாறினா அது வேலை செய்யாதா? செய்யாது. ஒவ்வொரு நொதியத்துக்கும் ஒரு தொழிற்புடுத்தளம் இருக்கும். அது ஒரு பூட்டோட தொலை மாதிரி. மூலப்பொருள் அப்படிங்கிற சாவி அதுல சரியா பொருந்தணும். சரியா பொருந்தணும். ஓகே. வெப்பத்தால நொதியத்தோட வடிவம் மாறும்போது அந்த பூட்டோட தொலை வளைஞ்சு நெளிஞ்சு போயிடும். அதுக்கு பிறகு எந்த சாவியும் அதுல நிச்சயமா பொருந்தாது. ஓஹோ, இதனாலதான் அதிக காய்ச்சல் வரும்போது நமது உடல் ரொம்ப சோர்வடைதா? நமது உடலோட உள்ளே நடக்கிற வேதியியல் வினைகளுக்கான பூட்டுகள் எல்லாம் வேலை செய்யாம போயிடுது. எக்ஸாக்ட்லி. அதனாலதான் காய்ச்சல் அதிகமா இருந்தா ஆபத்துன்னு சொல்றாங்க. அதே போல சில குறிப்பிட்ட வேதிப்பொருட்களும் இந்த நொதியங்களோட வேலையை தடுக்குதுன்னு ஆவணங்கள் கூறுது. அதாவது போட்டிக்குரிய மற்றும் போட்டியற்ற விரோதிகள்னு சொல்றாங்க. ஆமா, அந்த பெயர்கள்லே அதற்கான காரணம் ரொம்ப தெளிவா இருக்கு. போட்டிக்குரிய நிரோதிகள் அப்படிங்கிறது உண்மையான சாவி போலவே தோற்றமளிக்கும் ஒரு போலிச்சாவி மாதிரி. போலிச்சாவியா? இது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கே. அது அந்த பூட்டோட துளைக்குள்ள, அதாவது ஆக்டிவ் சைட்குள்ள போய் உட்கார்ந்துக்கும். ஆனா பூட்டை திறக்காது. இதனால உண்மையான சாவி உள்ளே நுழைய முடியாம போயிடும். இது ஒரு நேரடியான முட்டுக்கட்டை. அப்படியென்றால் இந்த போட்டியற்ற நிரோதிகள், அதாவது நான் காம்படிட்டிவ் இன்ஹிபிட்டர்ஸ், அது என்ன செய்யும்? அதுங்க இன்னும் தந்திரமானவை. அவை பூட்டோட துளைக்குள்ளெல்லாம் போக முயற்சிக்காது. மாறாக நொதியத்தோட வேறொரு பகுதியில போய் இணையும். வேற பகுதியில இணைஞ்சா எப்படி வேலை தடுப்பு நடக்கும்? அவை இணைந்த உடனேயே நொதியத்தோட ஒட்டுமொத்த வடிவமும் மாறிடும். இப்ப ஒரு பூட்டோட பின்பக்கத்தை சுத்தியாலால் அடிச்சா முன்பக்கத்துல எப்படி நெளிஞ்சு போய் உண்மையான சாவியை ஏத்துக்க மறுக்குமோ அதே மாதிரி தான் இதுவும்.